வணக்கம். ஒரு மூலமழுங்கி தலைவரின் தேர்தல் வாக்குறுதிகள். நான் வருவேன். நான் வரும்போது பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளை பெண்களுக்குன்னு நீதியும் நியாயத்தையும் வாங்கி கொடுக்கறதுக்கு அஞ்சலையமோல் அதிவிரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்துவேன். ஆனால் கூமுட்டை, இதனால தான் உங்களை தற்கொலை கூமுட்டை, சமூக அக்கறை இல்லாதவங்க, எதுவும் தெரியாததுங்க, மேல் மாடி காலியானவங்க அப்படின்னு சொல்கிறது. ஒன்று சொந்த புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும், இல்லை சொல் புத்தி இருக்கணும், சொல்லி தரவங்களுக்காவது ஏதாவது புத்தி இருக்கணும். எதுவுமே கிடையாதுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. தனிநபருடைய பெயரால் நீதிமன்றங்கள் அமைக்க முடியாது. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் தனிநபர் பெயரால் நீதிமன்றங்கள் அமைக்கப்படவில்லை. அது அரசியல் சாசனத்தில் இடம் இல்லை. அப்படி மட்டும் இருந்திருந்தா எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்னைக்கு அவன் அப்பனுக்கு பேரை அத்தனை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை நீதிமன்றங்களுக்கும் கருணாநிதி நீதிமன்றம், குருணாநிதி நீதிமன்றம், ஜெயலலிதா நீதிமன்றம், எடப்பாடியார் நீதிமன்றம்னு வச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஒன்றிய அரசு அது பாட்டுக்கு மோடி நீதிமன்றம்னு வச்சுட்டு போயிருக்கோம். இப்படி ஒரு தனிநபர் பேரை சூட்ட முடியாதுங்கிறது கூட தெரியாத அவல நிலையில் ஒரு தலைவர். இவர் தலைவராமா, நம்புங்க. இன்னொன்று அவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா? உடனே புத்திசாலிகள்லாம் கேட்பாங்க, அதான் ஏற்கனவே மகிழா நீதிமன்றங்கள் இருக்குதே, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இதை கொண்டு வரீங்கன்னு. நான் சொல்கிறது பெண்களுக்கு மட்டும். மகிழா நீதிமன்றம் ஆண்களுக்கா? மகிழா நீதிமன்றம், மகிழாங்கிறதே பெண்களை குறிக்கிறது தான். அது இன்னொரு மொழி சொல், பெண்களை குறிக்கின்ற பிற மொழி சொல் அது மகிழா நீதிமன்றம் அப்படிங்கிறது. அதுவே ஏற்கனவே நிறைய இருக்குது. விரைவு நீதிமன்றங்கள் இருக்குது பாலியல் வன்கொடுமைக்குன்னு. இது எல்லாமே பெண்கள் நலனுக்காக, பெண்கள் பாலியல் வன்கொடுமை, குடும்ப வன்முறை, வன்கொடுமைகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இல்லை நியாயத்தை பெற்றுக்கொள்ள தான் இவைகள் இருக்கின்றன. இதில் நீங்கள் மகிழா நீதிமன்றம் இருக்குன்னு சில புத்திசாலிகள் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்வது பெண்களுக்கு மட்டும்தான். ஒருவேளை இவரோட ரசிக விசிறிகள், வெறி பிடிச்ச ரசிகைகள் இருக்காங்களே, அவங்க ஒருவேளை போய் நியாயம் கேட்கறதுக்கு விஜய் தாவேகா விஜய் அவர்கள் எங்களை கைவிட்டு விட்டார், நாங்கள் கனவு உலகிலே கற்பனை உலகிலே அவருடன் குடும்பம் நடத்தினோம், நாங்கள் அவருக்கு மனைவியாக இருக்கக்கூட தயாராக இருந்தோம், அவரை விவாகரத்து கேட்டு மனைவி நீதிமன்றத்தை நாடி சென்ற போது கூட யார் போனால் என்ன, நாங்களே மனைவியாக இருப்போம் அப்படின்ட்டு பொது வெளியில் அறிக்கையிட்டும் அவர் எங்களை திரும்பி பார்க்கவில்லை, எங்களுக்கு நியாயம் தேடி தாருங்கள் அப்படின்னு ஒருவேளை போய் நிற்கிறதுக்கு உண்டான சிறப்பு, அதாவது தாவேகா தலைவரோட பெண் ரசிகைகளின், ஆபாச பெண் ரசிகைகளின் நியாயத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமன்றமாக இருக்குமோ என்னவோ தெரில. கூமுட்டை மகிழா நீதிமன்றமே ஏற்கனவே பெண்களுக்காக மட்டும்தான் வரையறுக்கப்பட்ட நீதிமன்றம், உருவாக்கப்பட்ட நீதிமன்றம். ரொம்ப புத்திசாலி நினச்சிட்டு இன்னும் நான் தகரடப்பா, எனக்கு மண்டையில் களிமண் கூட இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டு இருக்கீங்க மிஸ்டர் நடிகர் அவர்களே. நடிகர் சார், மகிழா நீதிமன்றம் பெண்களுக்கானதுன்னு தெரியாமல் அதாவது அதை கேள்வி கேட்டுருவாங்களோன்ட்டு வக்கணையாக நக்கலாக கேள்வி, புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்போற நக்கல் அடிக்கிற விதமாக இவர் சொல்கிறாராமா, இது பெண்களுக்கு மட்டும்தான். ஆமாம், மகிழா நீதிமன்றம்லாம் ஆண்களுக்காக வச்சுருக்காங்க. போய் உங்களுக்கான நியாயத்தை கூட நீங்கள் கேட்டுக்கலாம். விவாதத்துக்கு போயிருக்குல்ல நீதிமன்றத்தில், நீங்கள் நீதி கேட்க போகலாம். என்ன சொல்கிறதுனே தெரியல. அடுத்த தேர்தல் அறிக்கை. தமிழ்நாட்டில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீர் என்ற பெயரில் ஒரு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படும். முதல்ல அப்பனோட சீரை கொடுங்கப்பா. உங்களுடைய மகள் தன்னுடைய வேதனையை பொது வழியில் சொல்லலை அப்படிங்கிறதுக்காகவோ, மீடியாக்களில் கதறலை அப்படிங்கிறதுக்காகவோ, வெளிப்படையாக தன்னுடைய ரணவலியை சொல்லலை அப்படிங்கிறதுக்காகவோ அவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்களுடைய இத்தகைய செயல்பாடுகளில் நொந்து போய் அம்மாவுக்கு பக்கபலமாக நின்று உங்களால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு காயப்பட்டு அவங்க இருக்காங்க. அந்த மகளின் ரணவலியை ஒரு அப்பாவாக புரிந்து கொள்ள முடியாத நீங்கள், மகளுக்கு எதிர்காலத்துக்கு, மகனுடைய எதிர்காலத்துக்கு, தன்னை நம்பி வாழ்க்கைப்பட்டு வந்த 25 வருடம் தன்னுடன் குப்பை கொட்டிய மனைவியின் எதிர்காலத்துக்கு எந்த ஒரு சீரும் செய்யாத நீங்கள் எப்படி நீங்கள் தாய்மாமன் சீரை செய்வீங்கன்னு நம்பணும். அதை வேற நம்பி ஒரு கூட்டம் ஊழலுது. இதெல்லாம் எப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுடைய மனைவி விவாகரத்து கேட்டது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த காரணம் என்னவா வேணா இருக்கட்டும், அது உங்களுக்கு பணம் இருக்குது, உங்களுடைய வெறி பிடித்த ரசிகை சொன்ன மாதிரி அவன் வச்சிருக்கான், இவன் வச்சிருக்கான், எம்ஜிஆர் வச்சுக்கலையா, கருணாநிதி வச்சுக்கலையா, எல்லாரும் வச்சிருக்காங்க, அதனால எங்கள் தலைவர் வச்சிருக்காரு, பணம் இருக்கு வச்சிருக்காருங்க, பண கொழுப்பில் அவர் திரிவாருங்க, ஆமாம் அப்படிதாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு போங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யார் எப்படி போனா என்ன, நான் இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்னு நீங்கள் காட்டிக்கிட்டீங்க. அது எம்ஜிஆர் வெளியிலேயே ஒரு ஐட்டம் நடிகையை கூட்டிகிட்டு வரீங்க. ஏன் ஐட்டம்னு திருப்பி சொல்கிறேன்னா ரொம்ப எரிச்சல், ரொம்ப கோவங்க. ஏன்னா உங்களுடைய மனைவியை உங்களுடைய ரசிகர்கள் பதிவுகளில் ஐட்டம் தான் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கு எந்த ஒரு எதிர்விளைவும்
கொடுக்காம எங்களுக்குள்ள நேற்று அந்த மகளிர் தினத்தில் கூட எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது, சொன்னது நியாயம் தான், அதை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னீங்க, அது வரைக்கும் கூட ஓகே தாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒத்துலன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ரெண்டு விதமாக இதை புரிஞ்சிக்கலாம். ஒன்று, நமக்கு எதிராக பேசுகிறவங்கெல்லாம் ஒருத்தர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்னொரு வகையில் யாருக்காக பேசுகிறாங்க, உங்களுடைய மனைவி சங்கீதாவை ஐட்டம்னு சொல்லிட்டாங்களே, நீங்கள் மௌனமாக இருக்கீங்களே, நீங்கள் ஒரு ஐட்டத்தோட சுற்றுறீங்க, ஆனால் உங்கள் மனைவியை போய் ஐட்டம்னு சொல்லிட்டாங்களே, அவங்க கூட ஒரு ஒரு பெரும்பான்மையான தமிழக மக்கள் விரும்புகிற மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு குடும்ப பெண்ணாக தானே இருந்தாங்க, அவங்கள போய் இப்படி சொல்லும்போது நீ மனுஷனாடா அப்படின்னு கேட்டதை ஒருத்தலன்னு சொல்கிறீங்கன்னா, கேட்டவங்களே ஒருத்தலன்னு சொல்கிறீங்க, உங்கள் மனைவி பிள்ளைகளே நீங்கள் ஒருத்தலன்னு சொல்கிறீங்க. அவங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ளவங்க, அவங்க எவ்வளோ தூரம் பெரிய பண பின்புலம் கொண்டவங்க தான், உங்களுக்கு கூட இருந்து பக்கபலமாக இருந்து இத்தனை நாள் குடும்பம் நடத்தியவங்க தான், ஒர்த்ஃபுல்லாக இருந்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களையும் நீங்கள் ஒர்த்லெஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ என் மனைவியே ஐட்டம் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நான் ஐட்டத்தோடு தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் காட்டினதெல்லாம் சாடிஸ்ட் அப்படிங்கிறதோட உச்சக்கட்டு. எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, யார் வேணாலும் வச்சுட்டு போங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்களை கூட்டமும் தெரியும், இயக்கும் பெண் யாருங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் வந்து இன்னொரு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி கட்சியை கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிங்கிறதும் அப்பட்டமாக நல்லா தெரியுது. அதை பற்றி பிரச்சனையே இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, அது உங்கள் சொந்த விருப்பம், உங்களுடைய சொந்த முடிவு. இதில் யாரும் வந்து மூக்க நுழைக்கலாம் முடியாது. ஆனால் நாங்கள் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் மக்களுக்கு சில உறுதிமொழிகள் கொடுக்குறீங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இதை செஞ்சீங்களா? அப்பன் சீர் செஞ்சீங்களா? அப்புறம் எப்படி மாமன் சீர் செய்வீங்க? அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்குறோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கீங்க, திருமணமாகும் பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து 1 பவுன் தங்கமும் தரமான பட்டுப்புடவையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இதெல்லாம் சரி கொடுப்பீங்கன்னு வைப்போம், எப்படி கொடுப்பீங்க? உடனே என்ன சொல்கிறீங்க, எப்படி கொடுப்பீங்க, கஜானா காலின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி வருமேன்னு புரிஞ்சுக்கிட்டு லாகவமாக என்ன சொல்கிறீங்க, கஜானா காலின்ட்டு திமுக வந்து அண்டை புழுகுது, கஜானா காலியெல்லாம் கிடையாது, அங்கே இருக்குது, அவங்களுக்கு அதை சரியாக நிர்வகிக்க தெரியல, இல்லை செய்ய மனசு வரல, அதனால கஜானாலாம் நல்லா இருக்குது, அதுலேருந்து எடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், யோசிக்கிற திறனோ அதை அலசி ஆராயிற திறனோ உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. கஜானா காலியாக தான் இருக்குது. அப்புறம் எப்படி திமுக அது செய்யும், எப்படி அதிமுக செய்யும்னா கடன் வாங்கி செய்யும். கடன்கார பாவிகளா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. உலக வங்கிகளில் நம்மளை அடகு வச்சு, மாநிலத்தை அடகு வச்சு, மக்களின் வளங்களை அடகு வச்சு அவங்க கடன் மேலே கடன் வாங்கி தான் செய்யணும்னு நினச்சி அதை செய்வாங்க. செய்யாமல் ஏமாற்றவும் செய்யலாம், நீங்களே ஆனாலும் சரி, செய்யாமல் சொல்லிட்டு செய்யாமல் ஏமாத்தணும். இதே பல்லவியை பாடலாம், திமுக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போச்சு, நான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து தொடச்சி வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு ஏமாற்றவும் செய்யலாம். ஆனால் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கடன் வாங்கி தான் கொடுக்க முடியும். கடன் வாங்கி குடும்பம் நடத்துறத நீங்கள் சீரும் சிறப்புன்னு சொல்லுவீங்களா? கடன் வாங்கி பிள்ளைகளை வந்து அப்படி இப்படின்னு வச்சுட்டா அந்த பெற்றோர் சிறப்பான பெற்றோர்னு சொல்லுவாங்களா? கடன் வாங்கி குடும்பம் நடத்துறத யாராவது ரசிப்பாங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எங்களை கேட்காமலே கடன் வாங்கி அதை செய்வீங்க? சரி, கடன் வாங்கி செஞ்சிருவீங்க, அதை எப்படி ஈடுகட்டுவீங்க? விலைவாசியை உயர்த்துவீங்க. அன்றாடம் பால் அரிசி பருப்புக்கு மக்களை அல்லாட விடுவீங்க. இதுக்கு முன்னாடி அரிசி பருப்பு விலை கூடும்போதே எங்களுடைய உதவியாளராக வேலை பார்த்த ஊரில் இருந்த பெண் கூட வீட்டுக்கு வரும்போது நான் அவளுக்கு கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் எடுத்து பேக் பண்ணி கொடுக்கும்போது சொன்னால், அக்கா நாங்கள் வந்து இந்த பருப்பெல்லாம் இப்போ விலை கூடின பிறகு அவங்க வீட்டில் பருப்பு சாம்பார் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் பருப்பு சாம்பாருக்கு உயிரை விடுவார் என் வீட்டுக்காரரு. ஆனால் இந்த விலைவாசி கூட்டின பிறகு பருப்பே வாங்க முடியலை. பருப்பே நாங்கள் இப்போ பண்டிகை காலங்களில் தான் வாங்கி சாம்பார் பருப்புன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வந்தால் கூட மனசார அதை வாங்கி சாப்பிட முடியலை, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்ட்டு. தேயிலை போட்டால் நிறைய போட்டால் அதோட விலையை பார்த்துட்டு தேயிலை இவ்வளோ தேயிலை பயன்படுத்தணும்னா 1 வாரத்துக்கு கூட வராதே அப்படின்னு பேருக்கு பாலில் தேயிலையை கால் சிட்டிகை போட்டுக்கிட்டு பால் மாதிரியே டீ குடிக்கிற நிறைய குடும்பங்களே தெரியும் எனக்கு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அப்போ உண்ணாமத்தினமா ஆயிடுறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன தொகை வந்தாலும் மனசு வரல, இப்படி விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களை படிக்க வச்சிடலாமே, பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு அவங்க அதுக்கு சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, அதுக்கு ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கடந்த காலத்தில் இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 2500 ரூபாய் கொடுப்போம், நாங்கள் வந்து கல்யாணம் சீர் பண்ணுவோம், நாங்கள் தங்கம் கொடுப்போம், தங்கம் மோதிரம் கொடுப்போம், இதை ஈடுகட்ட அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசி பருப்புல கை வைப்பீங்க. அடுத்தது மின் கட்டணம் ஏற்கனவே 3 முறை உயர்த்திருக்கீங்க, நீங்க 6 முறை அதை உயர்த்த வேண்டியது வரும். அப்புறம் ஒவ்வொரு அரசு துறையிலையும் என்னென்ன முறையிலெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கின்ற வேலைகள் இருக்கோ அதை எல்லாத்துலேயும் கை வைப்பீங்க.
அப்போ மறைமுகமா நீங்க கொடுக்கறத அப்படியே நீங்க வந்து வரியாவோ இல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டணங்களை உயர்த்தி உயர்த்தி இது பண்ணிடுவீங்க. அப்போ மக்கள் எவ்வளவு அல்லாடுவாங்க, அரிசிக்கும் பருப்புக்கும் பாலுக்கும் எவ்வளவு திண்டாடுவாங்க. இதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நீங்கெல்லாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், க்ரோ வித் சில்வர் ஸ்பூன், டைமண்ட் ஸ்பூன். உங்களுக்கு ஏழைகளோட வழி எப்படி தெரியும்? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2500 கொடுக்குறீங்களே, இலவசம் வேண்டாம், இலவசத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு முதலாவது ஒரு புழு மூட்டையை புழுகுனீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கு தான் நிச்சயம், காரு லட்சியம்னு லைட்டாக இலவசத்துக்கு ஒரு முன்னோட்டத்தை போட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நானும் அதிமுக திமுக மாதிரி இலவசத்தை கொடுத்து தான் மயக்குவேன்னு கவர்ச்சி இலவசத்துக்கு உள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் மாற்றே கிடையாது. தாவேகா கட்சிங்கிறது ஒரு மாற்று கிடையாது. நீங்கள் அதே திமுக அதே அதிமுக செய்கிற கவர்ச்சி அரசியல் பண்ணுறீங்க. கவர்ச்சி இலவசங்களை அள்ளி வீசுறீங்க. நீங்க 2000 கொடுத்தா நான் 2500 கொடுப்பேன் அதிமுகவுக்கு போட்டி போடுறீங்க. அதிமுக தாலிக்கு தங்கம் 1/2 பவுன் கொடுத்தா நான் 1 பவுன் கொடுப்பேங்கிறீங்க. திமுக 2000 கொடுத்தா நாங்க இதை விட அதிகமா அதை கொடுப்போம் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்க எப்படி மாற்றாக முடியும்? நான் தான் திருப்பி சொல்றேன், நீங்க மற்றுமோர் திமுக, நீங்க மற்றுமோர் அதிமுக தானே தவிர நீங்க மாற்றே கிடையாது. மகளிர் தின விழால மகளிரை போற்றுவோம், மகளிரை வந்து பொதுத்தளத்துல வந்துட்டாலே அவதூறாக பேசுறாங்க, அசிங்கமாக பேசுறாங்க, அதையெல்லாம் நம்ம இது பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெண் வந்து வீராவேசமா பேசுனாங்க. முதலாவது எனக்கு வீட்டுல அனுமதி இல்லை, ஏன்னா நான் வழக்குக்காக இங்க வந்தா எனக்குன்னு வீடு இல்லை, அதனால எனக்கு இப்போதைக்கு உரிமையா இருக்க வீட்டுல எனக்கு பாதுகாப்புக்கான அந்த வீட்டுல வாழ்றதுக்கு உரிமையை வாங்கித்தாங்கன்னு மனு போட்ட உங்களுடைய மனைவி பெண் கிடையாதா? அந்த பெண்ணை ஒருத்தன் ஐட்டோன்னு அவதூறு பண்றானே, அது அப்போ அவதூறு கிடையாதா? அப்போ நீங்க எப்படி நீங்க எந்த இதுல நீங்க பெண்களை பாதுகாப்பீங்க? உங்களுடைய மனைவி கேட்கிற அந்த இழப்பீடை சுமூகமா கொடுத்து முடிச்சிருக்கணும். சுமூகமா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதிர்காலத்துக்கு தேவையான, ஏன்னா உங்களுடைய கடமை, நீங்க தான் கணவர். அப்படின்னா வேண்டான்னு நினைக்கும் போது நீங்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழல, அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க, இன்னொருத்தரோடு குடித்தனம் நடத்துறீங்க. அப்படிங்கும்போது நீங்க உரிய இழப்பீடை கொடுத்துதான் ஆகணும். அதை கொடுக்காம அவ்வளோ கோடிகள்ல உச்சத்தை விட்டு வந்தேன், எனக்கு இல்லாததா பணம் என்னங்க பணம் அப்படிங்கிறவங்க இதையும் உங்க மனைவி கிட்ட பணம் என்னம்மா பணம், உனக்கு உள்ளதை தந்துடுறேன், நீ இத்தனை வருஷம் என் கூட இருந்ததுக்கு உண்டான நஷ்டத்தை தந்துடுறேன்னு கொடுத்து சுமூகமா முடிச்சுட்டு நீங்க இதெல்லாம் வந்து பேசுனீங்கன்னா ஓரளவுக்கு, ஆனாலும் நாங்களாம் நம்ப போறதில்ல, அட்லீஸ்ட் விமர்சனமாவது பண்ணாம இருந்திருப்போம். ஆக மொத்தத்துல உங்களுக்கு அதுலயும் இல்லை, கடமையும் கிடையாது, கண்ணியமும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. இந்த மூணும் பொருந்தாத இந்த அதிமுக திமுகவோட இன்னொரு வருஷம் தான் நீங்க உங்க கூட்டத்துல ஒரு குழந்தையால பாதுகாப்பா வர முடியல. கை கீழே விழுது, அதுக்கு மேலே ஏறாங்க, கையை மிதிச்சுட்டு ஓடுறாங்க, கதறுது பிள்ளை. அப்போ உங்கள் கூட்டத்தில் வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போன கூட்டத்தில் ஒரு பெண் மேலே மிதிச்சு ஏறி ஓடிட்டு போனாங்க. இப்படி பாதுகாப்பு உங்கள் கூட்டங்களிலே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இல்லை. கட்டுப்பாடுங்கிறது சுத்தமாக உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு இல்லை. உங்களுடைய கட்சி தொண்டர்களே பெண்களை மதிக்கிறது இல்லை. நாங்கள் ஒரு நியாயமான விமர்சனம் வச்சா எங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க. நாங்கள் சொல்கிறதுக்கு எதிர்கருத்து வைக்கலாம், இல்லை அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம், இதனால தான் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுக்கிட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இதை பண்ணுறீங்களே அப்படின்னு தான் பேசினா ஒருத்தருடைய கடந்த காலத்தில் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து இதுதானேங்கிறீங்க. நாங்கள் எங்களுடைய தலைவரை பார்க்கும்போது அவரை தலைவராக தான் தெரியும், கள போராளியாக தான் தெரியும். மக்கள் பிரச்சனையை அணுகக்கூடிய, மக்கள் பிரச்சனைக்காக சிறைக்கு சென்று வருகின்ற ஒரு பெரிய போராளியாக தான் எங்களுக்கு தெரியுமே தவிர வேற ஏதோ நாங்கள் அறியப்பட்டது அப்படிதான். ஆனால் இன்றைக்கு உங்களை மக்கள் எப்படி அறிஞ்சு வச்சிருக்காங்க? பெரிய நடிகர், உச்ச நடிகர், நடித்ததில் 3/4 பங்கு படம் ஃப்ளாப்பு, ஆனால் உச்ச நடிகர், கோடிகளை விட்டு வந்த நடிகர். இன்னும் பின்புலங்கள்லாம் ஆராயும் போது இன்னொரு பெண்களுக்காக மனைவியையே வீட்டை விட்டு துரத்தியவர், இப்படி தான் அறியப்படுறீங்க. நீங்கள் அரசியலுக்கு வரும்போதே உங்களுடைய கண்ணியத்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு ஆகுது. ஆனால் நாங்கள் ஒரு தலைவராக பார்க்கும்போது அவர் தலைவராக மட்டும்தான் தெரிஞ்சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் நடந்தப்ப அவர் வந்து கட்சியும் ஆரம்பிக்கல, சமூக சேவைக்கும் வரல, இந்த இயக்கம் எதுவுமே அவர் காணலை. அவர் வந்து அப்போ இருந்த ப்ரொஃபஷனல் தொழில அவர் இயக்குனராக இருந்திருக்காரு, இல்லை நடிகராக இருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் அவரை வந்து மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் ஒரு காவலனாக தான் நாங்கள் அவரை பார்த்தோம். ஆனால் நீங்கள் அரசியலை குதிக்கும் போதே உங்களை சுற்றி இவ்வளோ பெரிய விமர்சனங்கள். உங்களுடைய மனைவி என்னுடைய கணவரோடு இணைந்திருக்கும் படங்களை அந்த நடிகை வெளியிடுவதால் மன உளைச்சலுக்கு ஆளானேன்னு சொல்லி வாய் மூடலை. அதே நடிகையோட நீங்கள் வந்து ஒன்று சேர ஊர்வலமாக வாரீங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய சாடிஸ்ட், நீங்கள் எவ்வளோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர். எப்படி பிறருடைய
பிறருடைய துன்பத்தில் இன்பத்தை காண்கிற, பிறர் துன்பப்படும் போது அதில் மகிழ்ச்சி காணும் நபர் தான் சாடிஸ்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உங்களுடைய சொந்த மனைவி என்னுடைய பிள்ளைகளுக்கு அது அவமானமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என் பிள்ளை, அந்த பிள்ளைங்க எவ்வளோ குமுறி குமுறி அழுதுருக்கும், எவ்வளோ மன வேதனை அடைஞ்சிருக்கும். வேதனையை தெரிவிச்சு மாளலை. தெரிவிச்சுன்னா அவங்க வந்து ஒன்றும் பொது வழியில் கூட இத்தனைக்கும் கதறலை. அவங்க முறைப்படி சட்டப்படி போன இடத்துல அது எப்படி வெளியில் வந்து தெரிஞ்சு போச்சு. அவங்க சொல்லி முடிக்கலை, அது வெளியில் வந்து முடிக்கலை. நீங்கள் ஆமாம் அப்படித்தான், வெந்த புண்ணில் வேலை தாண்டி நான் பாய்ச்சுவேன், உனக்கு என்ன ரண வழியில் நீ துடிச்சாலும் இன்னும் அதை நோண்டி நோண்டி இன்னும் ரணகளம் ஆக்க வேண்டி அப்படி தாண்டி நான் பண்ணுவேன். இன்னும் சாவு, இன்னும் நாங்கள் 2 பேரும் ஜோடியாக போகிறத பார்த்து நீ செத்து தொலை, நீ புழுங்கி சாவு, நீ வந்து பைத்தியம் பிடிச்சி போ, நீயும் உன் பிள்ளைங்களும் இதை பார்த்து பார்த்து கதறுங்க அப்படின்னு தர்ற லோக்கல்ல ஒரு போதை ஆசாமி, ஒரு பொறுக்கி, புள்ளிங்கோ, ஒரு வாழ்வியல் முறைனா என்னன்னு தெரியாதவன், நெறிமுறைகளை கடைபிடிக்காதவன், ஒரு படிக்காதவன், ஒரு பொறுக்கி என்ன செய்வானோ அதை செய்றீங்க. இதுதான் நீங்கள் உச்ச நடிகராக இருந்து புகழ் பெற்றதோட லட்சணம். இதை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். மற்றபடி நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டாடுங்க, அது உங்கள் சொந்த விருப்பம். எங்களுக்கெல்லாம் சொல்ல தகுதியே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் வெறி பிடிச்ச ரசிகைகள் மாதிரி ஒருத்தி போட்டிருக்கா, பேய் மாதிரி அவளே நடிச்சுக்கிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை நீ அவ கூட போயிட்டியே, உனக்கு வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா, வேற கலரே உனக்கு கிடைக்கலையா விஜய், நீ வந்து ஒரே மாதிரி தான், ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் போட்டுட்டு போகணுமா, உனக்கு வேற ஐயோ அந்த நான் வேணா இதுல கொஞ்சம் அந்த வீடியோவை பரப்ப முடிஞ்சா பரப்புறேன். பைத்திய மாதிரி புலம்புது. எனக்கு அப்படி இருக்கு விஜய் தளபதி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தளபதி, ரொம்ப அப்படி பிடிக்கும். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு திருஷா கூட ஒரே மாதிரி சட்டை வேஷ்டி, இத பத்தி நாங்க பேசிட்டு அவங்க எல்லாம் வீடியோ சொல்லி போடுவாங்க. நானும் தளபதியும் வந்து நல்ல ஃப்ரெண்ட், ஆனா அவரும் வந்து நாங்க வந்து நல்லா இணைப்பறியாது. நியூஸ் வெளியாகுது, பிரிச்சுட்டோம் அவரு தலைப்பு செய்யுது அப்படின்னு தலைப்பா போட்டு தலைப்பா வருது. மறுநாளே வந்து 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி கலரு. அதுதான் எனக்கு ஆத்திரமே வருது. ஒரே மாதிரி ஏன் வேற கலர் இல்லையா? ஏன் கூட்டாளி கூட ஒன்னா போங்க, கூட்டாளி கூட கூட்டத்தோட போங்க. என்ன நடா எரிவராஜி நிக்கா பாடியில உட்காந்துட்டான். எனக்கு கடுப்பா இருக்கலாம். எனக்கு அப்படி இருக்கு. வேற கலர் போட்டு போடி தானே, வேற கலர், நிறைய சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. அதனால என் முடி தெரிச்சு போயிடுச்சு. அப்படியாச்சு எனக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு த்ரிஷா, விஜய், எனக்கு எல்லாமே அப்படித்தான் போகுதே. வர நடிகருங்க வர ரொம்ப ஒரு லப்பியா போதுங்க. இந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இங்க நடக்கிறது என்ன சொல்லுவாங்க, விஜய் பண்ணிட்டாரு, அவரே பண்ணிட்டாரு. விஜய் எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனா இது எனக்கு பண்ணது பிடிக்கல விஜய். அப்படி ஒரு ஐட்டத்தோட போனதையே தாங்க முடியாத ரசிகை வெறி பிடிச்சலாம் நாங்கள் அலையில. அதனால எங்களுக்கு உங்களை சொல்றதுக்கு அளவுக்கு இந்த தகுதி உண்மைதான். நீங்கள் எங்கள் கால் நகத்துக்கு கூட சமம் கிடையாது, எங்கள் கால் விரலுக்கு கூட சமம் இல்லாத ஒருத்தரை பற்றி பேசுறது எங்கள் தகுதிக்கு கொஞ்சம் இழுக்குதான்.